சத்குருவே சரணம். காணா போனவர்களை கண்டுபிடிக்கும் அரைக்காசு அம்மன். நீங்கள் நிறைய பேர் காணா போயிடுறாங்க. சின்ன வயசானவங்க பெரியவங்கெல்லாம் தேடி பார்க்குறாங்க. இவர்கள் காணா போனது மட்டுமல்ல, நகை காணா போயிடுது, பணம் காணா போயிடுது, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பத்திரம் காணா போயிடுது. இப்படி நிறைய எதை தொலைத்தாலும் அதற்காக இருக்கக்கூடியவர் அரைக்காசு அம்மன். நீங்கள் சென்னையில் வண்டலூர் பக்கத்தில் ஒரு ரோடு போகும், அது தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருக்கும். அங்கே இறங்கி நடந்து போகிற தூரத்தில் குபேரன் கோயில் இருக்குது. அற்புதமான குபேரன் கோயில். அதுக்கு எதிரிலே இருப்பது அரைக்காசு அம்மன். அங்கே 108 அம்மன்கள் இருக்குது. நீங்கள் அரைக்காசு அம்மன்னா ஒரு காசை வெட்டி போடுறது, அது நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தில் பழையது. பொதுவாக பணத்தில் எழுதக்கூடாது, காசை வெட்டக்கூடாது, அது குற்றமான விஷயம். ஆனால் ஒரே ஒரு காசை எடுத்து அதை பன்னீரில் ஊற வைக்கணும், கோமியத்தில் ஊற வைக்கணும், நல்ல பாலில் ஊற வைக்கணும், 3லும் ஊற வைத்து எடுத்து தொடச்சிட்டு வெல்டிங் பட்டறையில் கொடுத்து ஒரே ஒரு நாணயம், புது நாணயத்தை 2ஆக வெட்டி அதை மஞ்சளில் கட்டி அதை எடுத்துகிட்டு போய் அதோட என்ன காணா போச்சு அதை ஒரு மஞ்சளில் பேப்பரில் எழுதி அதோட மஞ்சள் துணியில் வச்சு கட்டி அந்த மூலவர் அரைக்காசு அம்மன் அவர் பாதத்தில் வச்சு அந்த உண்டியலில் ஒரு 10-11 ரூபா சேர்த்து உள்ளே போட்டுருங்க. அதன் பிறகு சுற்றி வரும்போது 108 அம்மன்கள் இருப்பாங்க. அவர்களை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் மிக விரைவில் நீங்கள் எது காணாடிச்சிங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிடும். அது அதாவது உங்கள் வீட்டில் உள்ளவங்க காணா போனாலும் சரி, பணம் காணா போனாலும், நகை காணா போனாலும், பொருட்கள் காணா போயிருந்தாலும் அந்த தாயார் உங்களுக்கு கிடைக்க செய்வார். இது மிகப்பெரிய ஐதீகம். சென்னை சார்ந்தவர்களுக்கு தெரியும், வெளியூரில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுங்க. அரைக்காசு அம்மன்னு பேர். நிறையா பேர்கிட்ட சொல்லி அவர்கள் கிடைச்சிருச்சு ஐயான்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படியும் கிடைக்கலன்னா நான் தொடர்பு கொள்ளுங்கள். அதற்குரிய சிறப்பு பரிகாரம் நான் வேறு விஷயம் சொல்கிறேன். சரிங்களா? வாழ்த்துக்கள். வணக்கம்.